அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே வணக்கம். புதன் பெயர்ச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். புதன் பகவான் தங்களுக்கு பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்திற்கும் விரயஸ்தானத்திற்கும் உரியவர். படைப்பாற்றல் மேம்படும். புதன் கிரகத்தின் நேர்மறையான பார்வையால் உங்கள் படைப்பாற்றல் மற்றும் தனி திறமைகளை வளர்த்து கொள்ளும் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பணியிடத்தில் உங்கள் பணிக்காக மூத்தவர்களுடைய பாராட்டுதல்களை பெறுவீர்கள். கலைத்துறையில் இருக்கும் நபர்கள் தங்கள் தனி திறமைகளை உலகறிய செய்வார்கள். தன்னம்பிக்கையுடன் போராடி சாதனைகளை பல செய்வார்கள். ஆக துலாம் ராசினருக்கு 5ஆம் இடத்தில் பஞ்சமஸ்தானத்தில் புதன் சஞ்சாரம் செய்கிறார். பிப்ரவரி 3ஆம் தேதியிலிருந்து அவர் அங்கேயே இருப்பார். குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஓங்கும். ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொள்வர். குடும்பத்தில் சுபமங்கல காரியங்கள் நடைபெறும். இதுவரை தடையான தாமதமான காரியங்கள் அனைத்தும் நல்ல விதமாக முடியும். பழைய கடன்கள் அனைத்தையும் அடைப்பீர்கள். பண வரவுகள் தங்களுக்கு பெருகும். உத்தியோகத்தை பொறுத்தவரை தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பண வரவுகள் கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். சம்பள உயர்வு கிடைக்கும். இடமாற்றத்தினை காண்பீர்கள். பிறர் வேலைகளையும் சேர்த்து செய்து தாங்கள் புகழ் பெறுவீர்கள். ஆக உத்தியோகத்தில் தாங்கள் சிறப்படைவீர். மேல் அதிகாரிகள் தங்களை மனமாற பாராட்டுவார். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை புதன் சம்பந்தப்பட்ட தொழில்களை செய்வோர், எழுத படிக்க பயன்படும் பொருட்களை விற்பனை செய்வோர், ஸ்டேஷனரி கடை வைத்திருப்போர், தரகு கமிஷன் துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல லாபம் பெருகும். இன்டர்நெட் துறையில் உள்ளோருக்கும் செல்போன் கடை பிசினஸ் செய்வோருக்கும் நல்ல லாபங்கள் பெருகும். பார்ட்னர்ஸ் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்லக்கூடும். தரகு கமிஷன் அபரிமிதமான லாபம் உண்டாகும். ஏனென்றால் 5ஆம் இடத்தில் புதன் இருந்து குரு பார்வையை பெறுவதால் தாங்கள் எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகரிக்கும். ஷேர் மார்க்கெட் நன்கு பிக்கப் செய்யலாம். பண வரவுகள் தாங்கள் எதிர்பார்த்ததை விட தங்களுக்கு அபரிமிதமான லாபங்களை கொண்டு வருகிறது. ஐடி துறை, பத்திரிகை துறை அன்பர்களுக்கு நன்மைகள் பெருகும். ஐடி துறையில் இதுவரை வேலை இழந்த அன்பர்களுக்கு நல்ல விதமாக வேலை கிடைக்கும். இடமாற்றம் கிடைக்கும். சிலருக்கு வெளிநாட்டு கம்பெனிகளிலிருந்து அழைப்புகள் வரலாம். அதனை தாங்கள் மறுக்காமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லது. பத்திரிகை துறை அன்பர்கள் நன்றாக புகழ் வருவீர். நல்ல பழக்க வழக்கங்கள் உண்டாகும். விஐபிஸ் தொடர்புகள் கிடைக்கும். பெரிய அரசியல்வாதிகள் தொடர்புகள் தங்களுக்கு கிடைக்கும். ஆக துலாம் ராசி அன்பர்களுக்கு குடும்பம் நன்றாக இருக்கும். உத்தியோகத்தில் புகழ் பெறுவீர். தொழில் வியாபாரத்தில் நல்ல பண வரவுகள் கிடைக்கும். தரகு கமிஷன் ஐடி துறை என்பவர்களுக்கு நன்மைகள் பெருகும். ஏற்கனவே துலாம் ராசி என்பவர்களுக்கு குரு பகவான் சாதகமாக இருக்கிறார். சனி பகவானும் சாதகம், கேதுவும் சாதகம். கோயிலுக்கு சென்றால் நவ கிரகத்தில் உள்ள புதனை வழிபடுங்கள். மகாவிஷ்ணுவை வழிபடுங்கள். விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.